ஒவ்வொருவருக்கு 1000 காரணம் இருக்கலாம் நம்மளை விமர்சனம் பண்ண. ஆனால் நீங்கள் அறம் தவறாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து அவருக்குரிய மரியாதையை கொடுத்து, அதுவும் ஓ வயசுன்னா ஐயாவோட வயசுன்னா அதை புரிந்து கொண்டு நீ விமர்சனம் பண்ணணும். பாராட்டு வாங்குறதுக்கு கூட அண்ணன் யோசனை பண்ணி தான் அந்த பாராட்டை தெரிவிப்பாங்க. ஆனால் அறம் தவறி பேசணும்னா அடுத்த நொடி நாங்க எங்க இருப்போம்னு தெரியாது. இங்க இருந்தாதான் அறத்தை பேச முடியும், இங்க இருந்தாதான் தர்மத்தை பேச முடியும், இங்க இருந்தாதான் நேர்மையை பேச முடியும். இப்ப ஒண்ணும் இல்ல, லஞ்சம் ஊழல் ஒழிப்பை பத்தி பேசணும், திமுக இருந்துகிட்டு பேச முடியுமா? அதிமுக இருந்துகிட்டு பேச முடியுமா? கொள்கை பிழை வரும்போது, கொள்கை எதிர் நிலைப்பாடு எடுக்கும் போது எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், பெத்த அம்மாவா இருந்தாலும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் எங்கள் கொள்கைக்கு எதிராக எவன் நின்னாலும் அவன் எங்களுக்கு எதிரி தான். எங்களுக்கு உறவு முறை அன்பு எதுவுமே கிடையாது, கொள்கை முறை அன்பு தான் எங்களுக்கு உண்டு. நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துட்டு அடங்கி போய் ஒதுங்கி நிக்கிற அளவுக்கெல்லாம் நாங்க கோழைகள் கிடையாது. நாங்கள் ஐயா கருணாநிதி களத்தில் இருந்த போது, அம்மையார் ஜெயலலிதா களத்தில் இருந்த போது திமுகனா திருட்டு, அதிமுகனா இருட்டு. நடந்து முடிந்த அனைத்து தேர்தல்களிலும் தெலுங்கர்களையும் கன்னடர்களையும் மலையாளிகளையும் தேர்தல் களத்தில் நிற்பதற்கு வாய்ப்பு கொடுத்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சியை பார்த்து இவங்க வேணுக்குன்னு சொல்லுவாங்க, அதை நீங்க நம்பாதீங்க. இன்னும் சொல்ல போனா பிறப்பால நான் ஒரு தெலுங்க. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு தஞ்சை கரிகாலன் அவர்கள். வாங்க, அவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேசுவோம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு தந்து எங்களுடைய வலைவலியை பார்க்குறீங்க, எங்களுக்கு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுறீங்க, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க, சப்ஸ்கிரைப் எங்களுக்கு அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்கமும் ஊக்கமும். 88% மக்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை, ஆனால் தொடர்ச்சியாக புது புது வியூவர்ஸ் வர்றீங்க, பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. உங்கள் ஆதரவு எங்களை இன்னும் மென்மேலும் வளர்ச்சியடை செய்யும், எங்களுக்கு ஊக்கத்தை தரும். நிறைய புது புது செய்திகளை உங்களுக்கு கொடுக்குறதுக்கும் புது புது விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்றதுக்கும் அது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். வணக்கம் கரிகாலன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல அருந்தமிழ் நேயர்கள் சார்பாக. வணக்கம். அருந்தமிழ் நேயர்களுக்கும் அண்ணன் சசி அவர்களுக்கும் இதயபூர்வமான வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கேன். எப்படி களம் எப்படி போயிட்டு இருக்கு? 2026 தேர்தல் ரொம்ப அருமையா இருக்கு. எதிர்வரும் களம் தமிழ் தேசிய களம், எதிர்வரும் காலம் தமிழ் தேசிய காலம். இல்ல, எல்லா கட்சிகளையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியோட ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்றது நாம் தமிழர் கட்சியின் பேச்சாளர்கள், கொள்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பரப்புரையாளர்கள், கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறது நாம் தமிழர் கட்சியின் முதன்மை படை தளபதியாக அண்ணன் அவர்கள் இருக்கக்கூடியவர்கள் கொள்கை பரப்பு செயலாளர் தான் சொல்லுவாங்க. எங்க கூட்டம் போட்டாலும் தன்னெழுச்சியாக கூட்டத்தை கூட்டக்கூடிய ஆற்றலும் வளமும் ஒரே ஒரு கட்சிக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இன்றைக்கு தமிழகத்துல நாம் தமிழர் கட்சியை தான் முன்னிட்டு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் எப்படி ஒரு கொடியை எடுத்துக்கொண்டு போய் போராட்ட களத்தில் நிற்பாங்களோ, அதற்கு எப்படி ஆட்களை சேர்ப்பாங்களோ, அதை தாண்டி இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு சிக்கல்களாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை கூப்பிடுவது போல, எந்த ஒரு கூட்டம் இருந்தாலும் இது நாம் தமிழர் கட்சி கூட்டம்பா, அதை நின்று கேட்கணும்பாங்கிற ஒரு இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 15 ஆண்டு கால அரசியலையும் 10 ஆண்டு கால நம்ம தேர்தல் அரசியலையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர்கள், கொள்கையை பரப்பக்கூடிய உங்களை போன்ற நீங்களா இருக்கட்டும், சாட்டை திருமணா இருக்கட்டும், துருவனா இருக்கட்டும், இடும்பானம் கார்த்தியா இருக்கட்டும், இன்னும் ஜெயசீலன் அவர்களா இருக்கட்டும், இதற்கு முன்பு இருந்த பேராவூரணி திலீபனா இருக்கட்டும், இந்த மாதிரி பேச்சாளர்கள்னு ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் நாம் தமிழர் கட்சியில தான் இருக்கு. அவர்கள் தான் அறியப்படுறாங்க. எல்லாருக்கும் போய் சேரக்கூடியது அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய முகம், இதுதான் சேரு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது என்னன்னா, கரிகாலனை கூப்பிடுப்பா அப்படிம்பாங்க, சாட்டையை கூப்பிடுப்பாங்க, அங்கே ஒரு இடத்துல வருவீங்க, பேசுவீங்க, போவீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி எத்தனை வழிகள் இருக்குது, எவ்வளோ தூரம் உங்களோட பயணம் இருந்தது, இதில் நீங்கள் சந்தித்த சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது யாருக்குமே தெரியாது. வெறும் பேச்சாளர் வெளிச்சம் பெற்றாரு, அவருக்கு புகழ் வெளிச்சம் கிடைச்சிருச்சு, வந்தார், மேடை ஏறினார், பேசினார், கைத்தட்டல் வாங்கினாரு, போனான்னு இருக்கும். ஆனால் இதை தாண்டி உள்ள
விஷயத்தை பற்றி உங்களோட பார்வை எப்படி? இப்போ நீங்கள் அண்ணன் ஒரு அருமையான கேள்வியை கேட்டீங்க. நாம் தமிழர் கட்சி வந்து கொள்கை பரப்பு செயலாளர்களாக மக்களால் அறியப்படுற இடத்துல நீங்கள்லாம் இருக்கிறீங்க. நீங்கள் சந்திக்கிற சிரமங்கள் என்னான்னு கேட்குறீங்க. உள்ளபடியே சொல்ல போனால் நாங்கள் எந்த சிரமங்களையுமே சந்திக்கலை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு தலை சிறந்த மேடையை, அந்த மேடையை உருவாக்குகிற வேலையை நாம் தமிழர் கட்சியினுடைய கடைநிலை தொண்டன் செய்கிறார். அவருக்கு கிடைக்கிற புகழ் வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்காத புகழ் வெளிச்சம் அவருக்கு கிடைக்கல. எங்களுக்கு கிடைச்சிருக்கிற புகழ் வெளிச்சம் அவருக்கு கிடைக்கல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம் போற்றுதலுக்குரியது. எங்களுக்கு பெரிய சிரமங்கள் ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள் சீமான் என்கிற மகத்தான தலைவனின் பல்கலைக்கழக மாணவர்கள். எங்களுக்கு வந்துட்டு எனக்கு அண்ணன் பழனி பாபாவை என்னுள் கொண்டு வந்து சேர்த்தவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஐயா ஜீவானந்தத்தை என்னுள் கொண்டு வந்து சேர்த்தவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். சீமான் என்கிற வரலாற்று பேராசிரியர் எப்படி வகுப்பெடுக்கிறார், அந்த வகுப்புல இருந்துட்டு நாங்க பாடங்களை கற்றுக்கொள்றோம். அப்புறம் சுய தேடல், எங்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கு, வாசிப்பு திறன், இதை எல்லாமே எங்களை மெருகேத்தி கொள்கை பரப்பு செயலாளர்களை ஒரு வலிமையான படையணியின் தளபதிகளாக உருவாக்குறதுல பெரும் பங்கு அண்ணன் சீமான் அவர்களைத்தான் சாரும். நான்லாம் ஒரு எளிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவன். எனக்கெல்லாம் பெரிய கூச்ச சுபாவம் இருந்த பையன்தான் நான்லாம் ஒரு ஒளிவாங்கிக்கு முன்னாடி நின்று பேசுறேன்னாலே அதுக்கு காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த ஊக்கமும் தைரியமும் தான். ஒரு முறை ஒரத்தநாடு கூட்டத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பேசுறப்ப அந்த வாய்ப்பை கொடுத்த ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், மண்டல ஒருங்கிணைப்பாளர், இவர்களுக்கெல்லாம் நான் வாழ்நாள் முழுவதும் நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இறங்குறேன். வந்து அண்ணன் அந்த தேர்தல் பிரச்சார காலம், அது அந்த களம் அப்படியே வந்து என் மேல தோல் போட்டு சொல்றாங்க. நான் பேசிட்டு இறங்குறேன், அண்ணன் அந்த நேரத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அண்ணன் பட்டுக்கோட்டையில பேசிட்டு இருக்கிறப்ப நாங்க ஒரத்தநாட்டுல பேசுவோம். ஒரத்தநாடு வந்துட்டாருன்னா அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்போம். அப்ப அந்த நொடியில வந்து மேடைக்கு ஏறுறவரு என் கழுத்துல கையை பிடிச்சி, எப்பா இங்க யாருக்கும் வாய்ப்பெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, உன்னுடைய வேலை தவறா பேசிடக்கூடாது, கண்ணியமா பேசணும், எதிரியையும் அறத்தோடு, தமிழர் அறத்தோடு விமர்சனம் பண்ணணும். அதனால நீ அவங்களுக்கு நன்றி சொல்றது இவங்களுக்கு நன்றி சொல்றதெல்லாம் தேவையில்லை, உன் வேலையை நீ பேசி அழகா பேசிட்டு மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற்றுட்டு போகணும் அப்படின்னு ஒரு சாதாரண சமூக பின்னணி கொண்ட பிறந்த எங்களை எல்லாம் ஒரு 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 தலை சிறந்த ஆசிரியரை போல எங்களை வளர்த்தெடுத்து ஒரு அறம் சார்ந்த பிள்ளைகளாக நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய 3வது பெருமை மிக்க ஒரு பெரிய கட்சியினுடைய கொள்கை தளபதிகளாக அண்ணன் ஜெயசீலன், மரியாதைக்குரிய அண்ணன் சாட்டை துரைமுருகன், தம்பி இடும்போனம் கார்த்தி, துருவன், இந்த மாதிரி பல பேரை உருவாக்கி வச்சிருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவர்தான் எங்களை எல்லாம் நெறிப்படுத்துறாரு, முறைப்படுத்துறாரு. சில இடங்கள்ல நான் தவறா இப்ப ஒரு இடத்துல ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை கொடுத்துட்டேன். அது என்னன்னா, அமைச்சர் ஐயா தாமோ அன்பரசன் வந்துட்டு அண்ணனை வந்துட்டு கொஞ்சம் ரசக்குறைவான வார்த்தையை பயன்படுத்தி பேசிடுறாரு. எனக்கு அது ஒரு வன்மம் இருந்துச்சு. என்ன நம்ம அண்ணனை இப்படி பேசிவிட்டாரேன்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு கவுண்டர் கொடுத்துட்டேன் நான். அவரை கொஞ்சம் நான் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிவிட்டேன். நான் மேடை விட்டு இறங்கினது என்ன அந்த பேச்சு. அப்பா மேடை கிடைச்சிட்டா நீங்க என்ன வேணாலும் பேசிடுவீங்களா? அவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. அவருக்கு 1000 காரணம் இருக்கலாம் நம்மளை விமர்சனம் பண்ண. ஆனால் நீங்கள் அறம் தவறாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து அவருக்குரிய மரியாதையை கொடுத்து, அதுவும் ஓ வயசுன்னா ஐயாவோட வயசுன்னா அதை புரிந்து கொண்டு நீ விமர்சனம் பண்ணணும். நாம் தமிழர் கட்சி எப்போதுமே ஒரு பார்வை கொண்டு போயிட்டே இருக்காங்க. பிற மொழி தேசிய இனங்களுக்கு, பிற இனத்தவருக்கு எதிரானதாகவே நாம் தமிழர் கட்சியை சித்தரித்து கொண்டே வர்றாங்க. இப்போ அதன் நீட்சியாக இப்போ இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சிலம்பரசன் அவர்கள் வந்து ஒரு வாகனத்தை இது பண்ணது கூட பாருங்கள், எல்லாமே சீமான் அண்ணன் நாம் தமிழர் கட்சி மேலே தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் வேறு ஒரு கட்சியை சார்ந்தவர்னு அப்புறம் சொன்னாலும், ஆனால் இது எல்லாமே நம்ம மேலே தான் வந்து நாம் தமிழர் கட்சி மேலே தான் ஒரு பார்வை வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இங்கே இருக்கிற எல்லா பொது சமூக மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய கடைநிலை தொண்டனாக ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். நாங்கள் எந்த மொழி வழி தேசிய இன மக்களுக்கும் எதிரானவர்கள் இல்லை. குறிப்பாக சொல்கிறேன், யாருக்கும் எதிரானவர்கள் நாங்கள் இல்லை. நாங்கள் 1000 ஆண்டு கால அதிகார இழந்த இனத்தின் பிள்ளைகள்.
நாங்கள் எங்கள் கண்முன்னே எங்கள் இனத்தை சாவு கொடுத்து எங்கள் கண்முன்னே ஈழத் துரோகத்தை பார்த்து இன அழிப்பை பார்த்து பிணங்களுக்கு இடையே பிரசவித்து வந்தவர்கள் நாங்கள். எங்களுடைய நீண்டகால திட்டம் தமிழ் தேசிய இனத்தினுடைய அதிகார மீட்பு. 1000 ஆண்டு காலமாக இந்த இனம் இழந்த உரிமைகளை மீட்டுருவாக்கம் செய்கிற ஒரு பணியில் களத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த இடத்திலே இந்த நாட்டில் வாழ்கிற பிற மொழி வழி தேசிய இன மக்களாக இருக்கிற தெலுங்கர்கள், கன்னடர்கள், துளு பேசுகிற மக்கள், மராட்டி பேசுகிற மக்கள், குஜராத்தி மக்கள், இந்த மண்ணில் நீண்ட நெடிய காலமாக நிலைத்து சௌராஷ்டிரா சமூக மக்கள் நீண்ட நெடிய காலமாக நிலைத்து வாழ்கிற அந்த சமூக மக்களுக்கு எதிராக எந்த இடத்திலும் நாங்கள் எந்த ஒரு செயல்களையும் செய்ய மாட்டோம், செய்ததும் இல்லை. எங்கள் நோக்கம் பிறமொழி வழி தேசிய இன மக்களை எதிரிகளாக ஆக்கி கொண்டு தமிழ் தேசிய விடுதலையை வெல்ல முடியாது என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும். எங்கள் தத்துவம் என்பது திராவிடத்திற்கு எதிரானது. எங்கள் தத்துவம் என்பது திராவிடம் பேசிக்கொண்டு தமிழர்களுடைய உரிமையை, பிறப்புரிமையை பறிக்கிற நீங்க மொழி வழி தேசிய மாநிலங்களா நாம ஏன் பிரிக்கப்பட்டோம்? எதுக்கு சொல்லுங்க? நாம பிரிக்கப்பட்டோம் அவர்களுக்கு கொண்டு ஒரு தனி வேணும், சரிதானே? இப்ப இப்படி எடுத்துங்க. இப்ப தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் 2 மாநிலம் இருக்கு தெலுங்கர்களுக்கு. கன்னடர்களுக்கு கர்நாடக தேசம் இருக்கு. மராட்டியர்களுக்கு பம்பாய் இருக்கு, மராட்டிய தேசம் இருக்கு. கேரள மக்களுக்கு கேரளம் இருக்கு. தமிழர்களுக்கு எங்க இருக்கு நாடு? தமிழர்களுடைய உரிமை எங்க? தமிழர்களுக்கான நாட்டுல நீ என்ன திராவிடம், உனக்கு என்ன ஆட்சி அதிகாரம்? என்ன நீ திராவிடத்தை கொண்டாந்து வச்சு தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமைகளை பறிக்கிறதுக்கு அங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான் பிறமொழி காலம் எல்லாம். நாம் இங்கு வாழ்கிற பிற மொழி வழி தேசிய இன மக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, தெளிவா நிற்கிறோம். இன்னும் குறிப்பா அவங்களுக்கு சொல்றோம், எங்கள் கட்சி உயிர்மை நேய கோட்பாட்டு அரசியல் பேசுகிற கட்சி. வெறும் மனுஷனுக்கு நாங்க அரசியல் பண்றவங்களா? இன்னும் சொல்ல போனா வெறும் ஆடு மாடுக்கு மட்டும் நாங்க அரசியல் பண்றவங்களா? இல்ல, இந்த நாட்டில் பேச முடியாத, தன்னுடைய தேவையை உணர்த்த தெரியாத மரம், செடி, கொடி, வண்டு, காக்கை, குருவி, கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்திற்குமான ஒரு அரசியலை ஒரு கட்சி பேசுதுன்னா எவனுக்குமே மார்தட்டி சொல்ல முடியும் எங்களால நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா எங்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து சற்றேறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு. அந்த கட்சியில சுற்றுச்சூழல் பாசறை தொடங்கி 1.5 வருடம் தான் ஆகிறது. ஆனால் வணக்கத்திற்குரிய சொந்தங்களை உங்கள்கிட்ட சொல்லுவோம், எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் கட்சி தொடங்கிய உடனேயே நாம் தமிழர் கட்சியினுடைய படைப்பிரிவுகளில் வலிமையான படைப்பிரிவாக சுற்றுச்சூழல் பாசறை பிரிவை எங்கள் அண்ணன் சீமான் தான் உருவாக்கினார். சுற்றுச்சூழலை அருமையாக அதனுடைய சூழலியல் கெடாமல் வைத்திருந்தால்தான் அடுத்த தலைமுறை நன்றாக வாழும் என்கிற புரிதல், இயற்கை வளத்தை காக்க வேண்டும் என்கிற புரிதல், பல்லுயிர் சூழல் பெருக்கத்தை காக்க வேண்டும் என்கிற புரிதல் எங்கள் தலைமைக்கு உண்டு. ஆடு மாடு கோழிகளுக்காக, வாய் பேச முடியாத ஜீவராசிகளுக்காக உரிமைகளை பேசுகிற எங்கள் தலைவனா நாம் தமிழர் கட்சியா? சக ரத்தமும் சதையுமாக இருக்கிற இங்கு நீண்ட காலமாக நிலைத்து வாழ்கிற சௌராஷ்டிரா சமூக மக்கள், தெலுங்கு சமூக மக்கள், கன்னட சமூக மக்கள், மராட்டி சமூக மக்கள், குஜராத்தி சமூக மக்களுக்கு எதிராக போயிடுவாங்கன்னு நீங்க நம்புறீங்க? ஒருபோதும் வாய்ப்பில்லை. ஏன்? இது பிரபாகரனுடைய பிள்ளைகளின் தலைமையில் வழிநடத்தப்படுற கட்சி நாம் தமிழர் கட்சி. எங்கள் தலைவர் பெருமாவீரன் பிரபாகரன் ஒரு அறம் சார்ந்த மரப்போரை ஈழத்திலே நடத்தினார். அவரை பின்பற்றுகிற எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் இங்கு வாழ்கிற எந்த பிறமொழி வழி தேசிய இனங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை நடந்து முடிந்த அனைத்து தேர்தல்களிலும் தெலுங்கர்களையும், கன்னடர்களையும், மலையாளிகளையும் தேர்தல் காலத்தில் நிற்பதற்கு வாய்ப்பு கொடுத்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சியை பார்த்து இவங்க வேணுக்குன்னு சொல்லுவாங்க, அதை நீங்க நம்பாதீங்க. இன்னும் சொல்ல போனா பிறப்பால நான் ஒரு தெலுங்க. இந்த கட்சியினுடைய படிநிலைகளில் தொடக்க காலம் தொட்டு என் தலைவன் எங்கள் அண்ணன் சீமானோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். எந்த இடத்திலும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு கடைநிலை தொண்டன் கூட நீ ஒரு தெலுங்கு சமூகத்தை ஆளாச்ச அப்படின்னு என்னை ஏற்ற இறக்கமாக பார்த்ததில்லை. எங்களிடத்திலே உயிர்மை நேய கோட்பாடு இருக்கிறது. உயிர்மை நேய கோட்பாட்டினுடைய தலைவனாக எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் இருக்கிறார். அதனால இங்க வாழ்ற பிறமொழி வழி தேசிய இன மக்கள்
நீங்கள் யார் சொல்வதையும் கேட்காதீர்கள். உலகத்தின் தலை சிறந்த தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள், தலை சிறந்த கட்சி நாம் தமிழர் கட்சி, ஒரு உயிர்மை நேய கோட்பாட்டு அரசியல் பேசுகிற கட்சி. எந்த மொழிவழி தேசிய இனங்களுக்கும் எதிராக நிற்காது. நீங்கள் நம்புங்கள், அறத்தின் வழி நின்று அருமையான ஆட்சியை அண்ணன் சீமான் அவர்கள் தருவார்கள். தொடர்ச்சியாக உங்களுக்கு கூட்டத்தை பார்த்து அண்ணன் அவர்கள் அறிவுரை சொல்றது, ஒவ்வொரு கூட்டத்தையும் பார்த்து நீங்கள் பேச வேண்டியது, பேசக்கூடிய விஷயங்கள், சரி என்றால் சரி அவங்கள பாராட்டுவது, தவறு என்றால் அதை சுட்டி காட்டுவது எல்லாம் அந்த அந்த இதுல நடந்துகிட்டே தான் இருக்கு. கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இது ஒரு மாபெரும் ஜனநாயக அமைப்பு. இந்த அமைப்புல பாராட்டு வாங்குறதுக்கு கூட அண்ணன் யோசனை பண்ணி தான் அந்த பாராட்டை தெரிவிப்பாங்க. ஆனால் அறம் தவறி பேசினோம்னா அடுத்த நொடி நாங்க எங்க இருப்போம்னு தெரியாது. அதை நாங்க தொடக்க காலங்கள்ல நாள முரட்டடியா அடிச்சு பேசியிருக்கேன். ஆனா இப்ப எல்லாம் நம்மளை பக்குவப்படுத்தி ஒரு மேடை நாகரிகத்துக்குரிய தொனியோடு உடல் மொழியோடு அண்ணன் எங்களை வார்த்தெடுத்து கொண்டு இருக்கிறார். அதற்கு காரணம் அண்ணன் எதிரியை கூட அறம் சார்ந்து விமர்சிக்கணுங்கிற ஒரு கோட்பாடு கொண்டவர். அவரை மாதிரி ஒரு தலைவன் எங்களுக்கெல்லாம் கிடைச்சது, நாங்கெல்லாம் பெற்ற பேரு. அவர்தான் எங்களுள் இருக்கிறார், எங்களை வழிநடத்துகிறார். அதனால ஏதாவது ஒரு தவறு செய்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு. நாங்கள் வாங்குகிற கைத்தட்டல் எல்லாவற்றுக்கும் அண்ணன் சீமான் தான் பொறுப்பு. அதை தாண்டி அந்த மேடையை அமைத்து கொடுக்கிற முகம் தெரியாத நாம் தமிழர் கட்சியின் தொண்டன், அவனுக்கு முகமே தெரியாது. நான் திண்டுக்கல்ல போய் பேசுவேன், அவர் வந்துட்டு எங்களுக்கு, நான் போய் மாலையில போய் சேருவேன். ஆனா அவர் 2 நாளைக்கு முன்னாடி திட்டமிடணும், ரேடியோ செட்டுக்காரவங்கள கூப்பிடணும், இந்த இடத்துல போடணும், அது இதெல்லாம் போட்டுட்டு காவல்துறையிட்ட அனுமதி வாங்கணும், ஏகப்பட்ட வேலைகளை வாங்கிட்டு வேர்வை துளியோடு அவர் நின்றுட்டு இருப்பாரு. அவரை யாருக்குமே தெரியாது. ஆனா எங்களுக்கு தெரியும் உள்வடி அரசியல் இருக்கும். ஆமா, அதிமுக எதிர்த்து நிப்பான், அந்த இடத்துல மேடை போட விட மாட்டான். ஆமா, இவ்வளவு இடையூறுகளை சந்திச்சு அவர் எங்களுக்கு மேடை அமைத்து கொடுக்கணும். அந்த மேடையில ஏறி நின்றுகிட்டு நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க தானே ஒழிஞ்சு நாங்க. முழு பொறுப்பு, முழு வெற்றி, இதற்கான கிரெடிட் எல்லாமே நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பகுதி அடிமட்ட தொண்டனுக்குத்தான் பொருத்தமானதே ஒழிய இந்த கிரெடிட் இதெல்லாமே அவங்களுக்கு தான் போகணும். அவங்களுக்கு நாங்க உள்ளபடியே நன்றி சொல்லணும். இல்ல, இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் அண்ணன் பேசும்போது கூட சொன்னாங்க, இந்த கட்சியின் மேடைகளில் பேசி, இந்த கட்சியின் மேடைகளில் கைத்தட்டு வாங்கி, இங்கு பழக்கப்பட்டு இங்கு கருத்துக்களை பேசின எல்லாருமே அடுத்த கட்சிக்கு போன உடனே தடுமாறுறாங்க, அங்க ஒன்றும் பேச முடியல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாரு. எப்படி அது உண்மைதான். இங்க இருந்தாதான் அறத்தை பேச முடியும், இங்க இருந்தாதான் தர்மத்தை பேச முடியும், இங்க இருந்தாதான் நேர்மையை பேச முடியும். இப்ப ஒண்ணும் இல்ல, லஞ்சம் ஊழல் ஒழிப்பை பத்தி பேசணும், திமுகல இருந்துகிட்டு பேச முடியுமா? அதிமுகல இருந்துட்டு பேச முடியுமா? பேச முடியாது. மணல் கொள்ளைக்கு எதிராக பேசணும், அது இந்த மேடையில இருந்தாதான் பேச முடியும். இயற்கை வள திருட்டுக்கு எதிராக பேசணும், அது இந்த மேடையில இருந்தாதான் பேச முடியும். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக பேசணும், அது இந்த மேடையில இருந்தாதான் பேச முடியும். நீங்க அதிமுகவுக்கு போயிட்டீங்கன்னா, அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பொள்ளாச்சி, திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம், இப்படி அவங்க டிஃபெண்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க ஏதாச்சும் இந்த ஆட்சி பெண்களுக்கு நன்மை செய்யற ஆட்சின்னு சொன்னா உடனே எதிரி கேள்வி கேட்டுருவான். அப்ப இவங்களால டிஃபெண்ட் பண்ணி பேசவே முடியாது. நாம் தமிழர் கட்சியின் மேடை மட்டும்தான் அறம் சார்ந்த மேடை, நம்முடைய மேடை மட்டும்தான் தர்மத்தின் வழி நின்று பேசுறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்கிற மேடை. இந்த மேடையில் நீங்க என்ன வேணாலும் அறம் சார்ந்து பேசிட முடியும். நீங்க இன்னொரு மேடையில போய் பேசவே முடியாது, கண்டென்ட்டே இருக்காது, சப்ஜெக்டே இருக்காது. அங்க போய் நின்றுட்டு உதயநிதி வாழ்கன்னு சொல்லணும், அங்க போய் நின்றுட்டு எடப்பாடி வாழ்கன்னு சொல்லணும், நீங்க வேற இன்பநிதி வாழ்கன்னு சொல்லணும். அதை தாண்டி நீங்க எதையுமே பேச முடியாது. எவ்வளவு பெரிய அறிஞர்களா இருந்தாலும் முடியாது. அவங்க நல்லவங்களா இருந்திருப்பாங்க, நம்ம கட்சியில இருந்து இப்ப பல கட்சிகளுக்கு போயிருக்கிறாங்க. பாவமா இருக்கும் அவங்க பேசுற டிபேட்ல எல்லாம் நான் உட்காந்து பார்ப்பேன். நம்ம தம்பிங்க இன்னும் காரத்தை ஏறி அடிப்பான், சகோதரர் துரைமுருகன் கண்ணா அப்புறம் பொழந்து கட்டுவார், தம்பி இசை அடிப்பால, தம்பி அபுபக்கர் அடிச்சு பொழந்து கட்டுவாப்ல. ஆனா எதிரி தடுமாறி நிப்பான். ஆனா அவங்க நம்ம பட்டறையில இருந்து போனவங்க தான், ஆனா பேச முடியாது. பேசுறதுக்கான ஒரு சரியான கருத்துக்கள் இருக்காது. சும்மா ஒரு ஒத்தமாட்டு வண்டிக்காரன் ஓட்டுற மாதிரி ஓட்டுவாங்களே ஒழிஞ்சு அறம் சார்ந்து அவங்களால பேச முடியாது. அந்த அறம் சார்ந்த பேச்சை கொடுக்கிற ஒரு தளம், ஒரு களம் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடை தான். அதனால இங்க இருக்கும்போது நீங்க சுதந்திரமா எல்லாரையும் விமர்சனம் பண்ண முடியும்.
நீங்க நாகரீகமான முறையில அறம் சார்ந்த விமர்சனத்தை வச்சால் நம்ம கட்சி தலைமை நம்மளை எதுவும் செய்யாது. அறம் தவறி நாகரீகம் தவறி அவர்களுக்கு உரிய கண்ணியத்தை கொடுக்காம, இப்ப அம்மா மரியாதைக்குரிய கனிமொழி அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்கள அறத்தோட தான் நம்ம விமர்சனம் பண்ணணும். தனி மனித தாக்குதல் இருக்கவே கூடாது. அடுத்தது சீட்டு கிழிஞ்சிடும் நமக்கு. அது அண்ணன் நேரடியா நம்ம தொடர்புக்கு வருவாங்க. அதனால எங்கேயாச்சும் அங்கொன்னு இங்கொன்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டோம்னா கூட அதுக்கு 2 நாள் தூங்க முடியாது. ஐயோ அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்றவங்களோட கூப்பிட்டு தம்பி அந்த வார்த்தையை எடுத்துரு சாமி, ஃப்ளோல வந்துருச்சுன்னா நம்ம வேண்டி இருக்கும். அது காரணம் ஒரு 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 நல்ல பிள்ளைகளா நம்மளை வளர்க்கணும்னு அண்ணன் நிறைய சிரத்தை எடுத்துக்கிறாங்க. நாம தேர்தலில் வென்று இருக்கிறோமோ தோத்து இருக்கிறோமோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இன்னும் 50 ஆண்டு கால அரசியல் அண்ணன் சீமான் விதைத்திருக்கிற அரசியலை தான் பேசணும். இதை தாண்டி எவனும் பேச முடியாது. இந்த அரசியலை அண்ணன் நிறுவிட்டாங்க. இதை தாண்டி ஒரு புனித தத்துவத்தை இனி எவனும் பேச முடியாது. இல்லை, அப்படி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் மேடைகள், அப்படி இருக்கக்கூடிய கொள்கை பிறப்பு செயலாளர்கள், பேசக்கூடியவர்கள் ஒரு காலத்தில் வந்து திமுக கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. மேடைன்னா அப்படியே வந்து திராவிடத்தையும் திமுகவையும் அக்காக பிரிக்கக்கூடிய அத்தனை கொள்கை பிறப்பு செயலாளர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த ஓராண்டுகளாக தேர்தல் நெருங்க திமுகவின் மீது இருக்கக்கூடிய அந்த வேகம், அந்த கோபம் குறைந்து அப்படியே எல்லாம் தாவேகா பக்கம் வந்துட்டாங்க. எப்போ பார்த்தாலும் விஜய் அவர்களை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த வீரியம் குறையுது, நீங்கள் எல்லா தவறுகளையும் திமுக செய்யக்கூடிய தவறுகள்லாம் வந்து எடுத்து பேச மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல எல்லாருடையும். அது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்லை அப்படிலாம் இல்லையே. எந்த இடத்துல நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறை சுட்டி கட்டாம நம்ம போயிருக்கிறோம்? இல்லை, பொதுவாக ஊடகங்கள் வந்து இதை மட்டும்தானே எடுத்து பேசுறாங்க. விஜய் அவர்களை பற்றி பேசுறாங்க, விஜய் அவர்களை பற்றி தான் பேசுறாங்க. அந்த கட்சியை சார்ந்தவர்களை எங்களை மட்டும்தான் தாக்கி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குல்ல. இது பொதுவாக உங்களுக்கு பார்வைக்கு வருது? இல்லை, இது வந்து ஒரு பார்வை பிள்ளைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது என்ன கேட்டீங்கன்னா, நாம எல்லாரையும் சமத்தட்டுல வச்சுதான் விமர்சனம் பண்றோம். சமத்தட்டுல வச்சுதான். அவங்கள ஏன் நீங்க சமத்தட்டுல வைக்கிறீங்க? இவங்களும் ஒன்னா? இவங்க வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க, இத்தனை ஆண்டுகள் இருந்தும் இந்த கட்சிகள் பல அநீதியில செஞ்சிருக்காங்க. இவங்க இப்போ புதுசாக தான் வச்சிருக்காங்க. நீங்க 2 பேரும் ஏன் இப்படி போய் சமத்தட்டில் வச்சு பார்க்க வேண்டிய தேவை என்ன? இப்போ உங்களை நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க, நாங்கள் இன்னும் ஆட்சிக்கே வரல, எங்கள் மீது எந்த குறைகளும் இல்லைங்கிற ஒரு குற்றம் சாட்ட முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது அதே தானே தாவேக்காவும் சொல்லுது. நாங்கள் இன்னும் எதுவுமே பதவிக்கே வரலல்ல, அப்போ ஏன் எங்களை போய் இப்படி வன்மமாக திட்டுவதற்கோ கோபப்படுறதுக்கோ என்ன தேவை இருக்குன்னு கேட்குறாங்கல்ல. இல்லை, நான் சமத்தட்டில் வச்சேங்கிறது எல்லாரையும் விமர்சனம் பண்றத சமத்தட்டில் வச்சேங்கிற பொருள்பட உங்கள்கிட்ட சொன்னேன். நான் திமுகவையும் தாவேக்காவையும் சமத்தட்டில் வச்சு விமர்சனம் பண்ணலை. தாவேக்காவை விமர்சனம் பண்றதுங்கிறது அவர்களுடைய புரிதலற்ற அரசியலை விமர்சனம் பண்றோம். அவர்களுடைய சிறுபிள்ளைத்தனமான அரசியலை விமர்சனம் பண்றோம். திமுக விமர்சனம் பண்றாங்கிறது நம்மளோட ரத்தத்துல ஏறின டிஎன்ஏ வெறி. அது நீங்க வந்துட்டு தாவேக்காவை வந்துட்டு சகோதரத்துவத்தோடு தான் விமர்சனம் பண்றோம். தாவேக்காவினுடைய, அதாவது இணையத்துல எழுதுறவங்க கண்டவங்க அது வேற மாதிரி எழுதுவாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பிரதிநிதிகளா இருக்கிற நாங்க அறம் சார்ந்த விமர்சனங்களை தான் வைக்கிறோம். எந்த இடத்துல தாவேக்காவை மூர்க்கமா அடிக்கிற வேண்டிய நிலைக்கு நாங்க தள்ளப்படுறோம்னா, அதாவது நாங்க இத்தனை ஆண்டு காலம் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு திரைமோகத்தில் இருந்த ஒரு சமூகத்தை, ஒரு போதை அடிமை சமூகத்தை, ஒரு ஒரு பெண்கள் மீதான அன்பு பாராட்டாத ஒரு சமூகத்தை ஒரு அறம் சார்ந்த சமூகமாக 60 ஆண்டு காலம் இந்த சமூகம் பால்பட்டு போயிருக்குது. இந்த சமூகம் ஊழல்வாதிகளுக்கு துணை போய் நிக்குது. இந்த சமூகம் இயற்கை வள கொள்ளையர்களுக்கு எதிராக நிக்காம அவர்களுக்கு ஆதரவா நிக்குது. இந்த சூழல்ல நாங்க களத்துக்கு வந்து நின்று, மொழினா என்ன, இழந்த மண் உரிமை என்ன, இழந்த நம்முடைய இயற்கை வள திருட்டு எவ்வளவு, அதை எப்படி மீட்கணும், இதையெல்லாம் குறித்து நாங்க ஒரு படையை கட்டி ஏந்திரிச்சு வந்து தடுமாறி ஒரு சாமானிய வீட்டு பிள்ளைகள் நாங்க ஏந்திரிச்சு வந்து நின்று 36 லட்சம் வாக்குகளை பெற்று இந்த திராவிடத்திற்கு அடுத்த நிலைக்கு முன்னேறி ஒரு தமிழ் தேசிய இனம் ஏந்திரிச்சு வந்து நின்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அதிகாரத்தை இழந்த ஒரு இனம். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ராஜராஜனுக்கு பிறகு எவனும் தமிழன் அதிகாரத்துல இல்லை. அதுக்கு பிறகு ஏந்திரிச்சு வந்து ஈழ இன அழிப்புக்கு பிறகு நாங்களா ஏந்திரிச்சு வந்து நிமிர்ந்து நின்று சாதி மத சகதியில கடந்த ஒரு சமூகத்தை
திரை போதையில் இருந்த ஒரு சமூகத்தை, மது போதையில் இருந்த ஒரு சமூகத்தை அணிதிரட்டு நின்று நான் தமிழன் அப்படின்னு ஏந்திரிச்சு நிக்க வச்சு 36 லட்சம் வாக்குகளை பிரிச்சு ஏந்திரிச்சு நின்று திராவிட சித்தாந்தவாதிகளுக்கும் ஆரிய திருடர்களுக்கும் எதிராக ஒரு ஒரு போர்ப்பரணி பாடிக்கிட்டு நாங்க நிற்கும் போது, தேர்தல் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் ஒரு திரைக்கவர்ச்சி நாடகத்தை நடத்தி எங்களுடைய தமிழர்கள். உங்களோட பலவீனம் ஆயிருக்கும். இப்ப நீங்க 15 ஆண்டுகளாக இந்த கட்டமைத்துமே இத்தனை பேர் மறுபடியும் விஜய் கிட்ட போறதுக்கான காரணம் என்ன? அதுல வந்து நாம் தமிழர் இவ்வளவு மாற்றங்கள் செய்ததுக்கு அப்புறமும் திருப்பியும் விஜய்க்காக போறாங்க அப்படிங்கிறதுல அதோட தோல்வி இந்த நாம் தமிழருக்கு இருக்குங்கிறத இல்ல. அது நீ அப்படி பார்க்க முடியாது. நீங்க சர்க்கரையை அதிகம் சாப்பிட்டா சர்க்கரை நோய் வருங்கிறது நம்ம மக்களுக்கு தெரியும். ஆனாலும் அதிகமா தானே திங்கிறான். இந்த திரைபோதைக்கு பின்னாடி போனோம்னா நாம அது ஒரு நாள்ல நடந்திருக்குமா? இல்ல விஜய் வந்தோன்னே இவர்கள் எல்லாம் ஏன் இப்படி போகணுங்கிறதுல இப்ப இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் வந்து திராவிடம் இந்த மாதிரி ஒரு சினிமா முகம் எல்லாத்தையும் மாற்றி சீமான், அண்ணன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி எல்லாமே ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் போது திடீர்னு இன்னொருத்தர் வரும்போது, இன்னொரு கமல் வரும்போது அங்க போறாங்க, விஜய் வரும்போது இப்ப அங்க போறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சிக்கல் அங்க இருக்கிறதா? அதாவது ஒரு பெரும்பான்மை சமூகம் போகல. ஒரு பெரும்பான்மை சமூகம் ஐசோலேஷன் மைண்ட்ல இங்கிட்ட அங்கிட்டா இருக்குது. அந்த நேரத்துல தனக்கு இருக்கிற புகழ் வெளிச்சம் மட்டும், திரைக்கவர்ச்சி மட்டும், அதை வைத்து கொண்டு ஒரு 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 செட்டன் ஆஃப் பீப்புள், ஒரு குறிப்பிட்ட மக்களை, அந்த இளைஞர்களை, அந்த திரைபோதையில் இருக்கிற இளைஞர்களை மடைமாற்றி கதாநாயகத்தோட இருக்கிற ஒரு நடிகர் எல்லாத்தையும் மாற்றிடுவாரு, அவர் தான் ஆபத் பாண்டவர், அநாத ரட்சகர், அவரால் எல்லாத்தையும் மாற்றிட முடியும்னு நினைக்கிறாங்கல்ல. அது வந்து பரிதாபத்துக்குரிய ஒரு செயல்தான். அது எங்க மேல பிழை இல்லை. நாங்க மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் மோசமா போயிருக்கும் இந்த சமூகம். இந்த தமிழர் என்கிற தேசிய இன சமூகம், நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இல்லாதிருந்தால் இன்னும் திரைமோகம் அதிகமாக இருந்திருக்கும். இப்ப அண்ணன் சீமான் வந்துதான் ஒரு போராட்ட குணமுள்ள சமூகமாக, போராட்ட குணமுள்ள ஒரு இனமாக இந்த இனத்தை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இது மாதிரி வந்து நின்றுகிட்டு ஒரு திரைக்கவர்ச்சியை வச்சு இதை மட்டுமே முதலீடா வச்சு விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுலாம் நம்ம சொல்லவே இல்லை. விஜய், மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அரசியலுக்கு வந்தப்போ உச்சி முகர்ந்து வரவேற்றது நாம் தமிழர் கட்சி. அவருக்கு எதிரான இடையூறுகள் அத்தனைக்கும் முகம் கொடுத்த நடிகர் தானே. ஆமா, நாம நல்லா புரிஞ்சுங்க. அவர் அறநெறியோடு தன்னுடைய இளைஞர்களை வழிநடத்துவார். நாங்க நம்பினோம். நாங்க அவர்கிட்ட தொடர் உரையாடல்ல இருந்தோம். அவர் சரியா இருப்பாருன்னு நாங்க நம்பினோம். அவர் என்னன்னா அவரு தன்னை வந்துட்டு ஒரு எல்லாத்துக்குமான வழி நிவாரணி நாம தானே அவர் தன்னை கருதி கொள்றாரு. கொள்கை பிள்ளையா பேசுறாரு. ஒரு இடத்துக்கு மேல அவருக்கும் நமக்குமான பார தூரம் பெருசா தெரியுது. அப்ப நாம என்ன பண்றோம், ஆஹா இது கூரையை புடுங்கி திங்கிற மாடு, இதை வச்சுக்கிட்டு நம்ம வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நாம ஒரு முடிவுக்கு எடுக்கிறோம். கொள்கை பிள்ளை வரும்போது, கொள்கை எதிர் நிலைப்பாடு எடுக்கும் போது எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான். பெத்த அம்மாவா இருந்தாலும் பெத்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் எங்கள் கொள்கைக்கு எதிராக எவன் நின்னாலும் அவன் எங்களுக்கு எதிரி தான். எங்களுக்கு உறவு முறை அன்பு எதுவுமே கிடையாது. கொள்கை முறை அன்பு தான் எங்களுக்கு உண்டு. இது எங்கள் அண்ணன் சொன்னது. தமிழ் தேசிய சித்தாந்தம், தமிழ் தேசிய அறம், தமிழ் தேசிய வாழ்வியல், தமிழர் நலன், தமிழ் தேசிய எழுச்சி, இது குறித்த சிந்தனையோடு தான் நாங்கள் பயணிப்போம். எழுஜ நீ இப்போ வந்து நின்றுக்கிட்டு குர்டாஞ்சாலில் வண்டி ஓட்டிக்கிட்டு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்ணுங்கிறப்பே கோளாறா போயிருது. நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் எங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக இந்த தமிழ் நிலத்தில் பாய்ச்சி ஒரு அமைத்து வைத்திருந்த ஒரு அறம் சார்ந்த ஒரு எழுச்சிமிக்க இளைஞர் கூட்டத்தை நீ தப்பா வழி நடத்தினீங்கன்னா வேற வழியில் ஏறி அடிச்சிட வேண்டியதான். இல்லை, அவங்க வந்து குறிக்கிற மடிக்கணும். அவங்க வந்து நீங்க இந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு அவங்க வந்து பயமோ இல்லை ஒரு ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்திடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வாக்கு பலம் இருக்கா? உண்மையாவே இவ்வளவு இளைஞர்கள் அவர்கள் பக்கம் இருக்காங்கிறதை நம்புகிறார்களா? இல்லை இது வந்து ஊடகம்தான் வெளிச்சத்தை இந்த மாதிரி ஒரு நடிகருக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குங்கிறத கட்டமைக்கிறாங்களா? இல்லை உண்மையாவே அப்படி இருக்குங்கிறத நம்பி இவர்கள்லாம் அப்படி போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? இல்ல, இது வந்துட்டுங்க தேர்தல் முடிஞ்சாதான் அவருடைய மொத்த வலிமை என்னங்கிறது தெரியும். ஒரு திரைக்கவர்ச்சி, ஒரு திரை போதை, அவர் பின்னாடி போற எல்லாருமே அவருக்கு வாக்கு செலுத்துவாங்கலாம் நம்ம முன்முடிவுக்கு வர முடியாது. அவரை நிராகரிக்கவும் முடியாது. இல்ல, அதான் கேட்கிறேன். நிராகரிக்க வேணாம். இங்க 30% வாக்குல ஏற்கனவே வைத்த ஒரு கட்சி இருக்கு. 34-35% வைத்திருக்கிற ஒரு
வாக்கு வங்கி வச்சு ரெண்டு திராவிட கட்சி இருக்கு. பெரும்பான்மையான வாக்குகள் அவர்களிடம் தான் இருக்கு. அது வந்து டேட்டா படி ஒரு தேர்தல் நடந்தது படி இவர்கள் ஏற்கனவே வாக்குகள் இருக்கு. உடனடியாக இவர்களுக்கு மாற்றாக அவர் வந்து விடுவார். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி 8.2% வாக்களை வைத்திருக்கு. மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. தேர்தலை சந்தித்திருக்கு, வாக்களை வாங்கி இருக்கு. இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய டேட்டாஸ். அப்ப இதை தாண்டி இந்த 3 கட்சிக்குள்ள யாரை பெரியதாக இருக்கிறாரோ அவரை எதிர்க்க வேண்டும், யார் இந்த மண்ணிற்கு தீங்கு விளைவிக்க அவரை எதிர்க்க வேண்டிய உங்களோட கோணம் அங்க இருக்கணுமா, இல்ல இதற்காக உங்களோட முழு கவனத்தையும் அதுல செலுத்த? இல்ல நாங்க ரொம்ப சரியா இருக்கிறோம். நாங்க எங்க ஒரு நேரத்துல அவரை எதிர்த்து பேசணும், பேச வேண்டிய இடத்தில் பேசணும். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிற ஆட்சி பிழைகளை தினந்தோறும் மக்கள் மன்றத்துல பேசுற தலைவர் யாரு? அண்ணன் சீமான். பேசுற கட்சி எது? நாம் தமிழர் கட்சி. இந்த நொடியோட எடுத்துக்கோங்க. இன்னைக்கு கன்னியாகுமரியில தம்பி இசைமதிவான இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக அங்க ஒரு போர் முரசு கொட்டிக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. தமிழ்நாட்டின் தெருக்கள் தோறும் எல்லா இடங்களிலும் திராவிடத்துக்கு எதிரான ஒரு கருத்து மோதலை நேரடியாக உருவாக்குகிற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைவன் அண்ணன் சீமானுமாக தான் இருக்காங்களே. நாங்க தான் களத்துல நிக்கிறோம். நாங்க வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துட்டு அடங்கி போய் ஒதுங்கி நிக்கிற அளவுக்கெல்லாம் நாங்க வந்து கோழைகள் கிடையாது. நாங்கள் ஐயா கருணாநிதி களத்தில் இருந்த போது, அம்மையார் ஜெயலலிதா களத்தில் இருந்த போது, திமுகனா திருட்டு, அதிமுகனா இருட்டு. யார் கையை கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு அம்மா ஆபத் பாண்டவி, அம்மா நீங்க எனக்கு இந்த படத்தை வெளியிடுறதுக்கு எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டார் பாருங்க சகோதரர் விஜய். அந்த மாதிரி இல்ல. ஜெயலலிதா அம்மையார் கோலோச்சி கொண்டிருந்த சமகாலத்தில் களத்தில் நின்ற தலைவன் அண்ணன் சீமான். என்ன சொல்றாங்க அண்ணன் பேசும்போது? சொல்றாங்க திமுகனா திருட்டு, அதிமுகனா இருட்டு. அப்ப தொடர் மின்வெட்டு இருந்துச்சு. எடுத்து தூக்கி விட்டு எறிகிறாங்க. அடுத்து கேள்வி வைக்கிறாங்க, ஐயா வீரப்பனை வந்துட்டு சந்தன கடத்தல் வீரப்பன் திருடன்னு சொன்னப்ப வீரப்பனே திருடன்னா ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் என்னடா பேர்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வலிமையான தர்க்க எதிர்ப்ப சகோதரர் விஜய் பேசுறாரா? பேசிட முடியுமா அவரால? இப்ப களத்துல அவரோட படம் வெளிவர முடியல. ஜனநாயகன் படம் உள்ளபடியே அதெல்லாம் நாங்க வருந்துறோம். அதாவது ஒரு படைப்பு சுதந்திரத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். அந்த படம் வரணும், அந்த படத்தை வெளியிடணும். அதை எதுக்கு நீங்க தடுக்கிறீங்க? அதை எதுக்கு நீங்க வந்துட்டு அவரோட படைப்பு சுதந்திரத்துக்கு உள்ள போய் நின்று மத்திய அரசு இவ்வளவு அட்ராசிட்டி, இவ்வளவு அடக்குமுறைகளை விஜய்க்கு எதிராக பண்ணுது? அதை நாங்க இல்ல ஏற்கல. ஆனால் உனக்காக எல்லா தலைவர்களும் பேசுறான், நீ பேசுறியா? நீ எடுத்து பேசுறியா? உன்னால ஒரு முறை நீங்க எல்லா இடத்துக்கும் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு போட்டீங்கல்ல வீடியோ, இப்போ ஒரு முறை மோடி அங்கிள்னு போடுங்களேன். ஆனா நாங்க பேசுறோம், நாங்கள் எதிர்ப்போம். ஒருவேளை அவங்க வந்து விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக செய்யக்கூடிய வேலையில் நினைக்கிறீங்களா? இல்லை இது எப்படி அதிமுகவுக்கோ இல்லை என்டிஏ கூட்டணிக்கோ இது பலம் வைக்கும்? இந்த மாதிரி விஜய் அவர்களை எதிர்க்கிறனால, படம் வெளியாகாதனால அவருக்கு எதிராக தானே போகணும். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்து விளையாட்டு. பல மாநிலங்களில் பல வேலைகளை செய்யும். பல வேலைகளில் இந்த ஊர்ல இது ஒண்ணு, இந்த படம் வெளியில வரணும். இந்த படம் வெளியில வராம இது அந்த சென்சார் போர்டை கையில வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்யறாங்க அவங்க. அதற்கு நீங்க முதல்ல ஓங்கி அழுவணும்ல. ஆனா விஜய் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, பராசக்தி படத்தை வெளியிடுறதுக்கு பாஜக ஆதரவு கொடுக்குது, அந்த படத்தை வெளியிட விட்டுறது பாஜக தான். இதே சென்சார் போர்டு அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஏன் பராசக்தியை வெளியிட விட்டாங்க? அது வந்து இந்தி மொழியை எதிர்ப்பதற்காக பேசக்கூடியது, அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தம் பேசக்கூடிய ஒரு படத்தை அவங்க வெளியிட விடுறாங்க. அப்ப யாருக்கு ஆதரவா இருக்காங்க? திமுகவோட பராசக்தி கூட்டம் வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க மோடி அவர்களோட டெல்லியில போய். அப்ப எங்களை போய் நீங்க இப்படி சொல்றீங்க பாருங்க, நாங்கள் தான் வந்து பாஜக எங்களை தான் எதிர்க்கிறதுங்கிற மாதிரி ஒரு கோணத்துல போறாங்க. ஆமா, இது நம்ம பேசுறதுக்கு அப்படியே நீங்க பாஜக உங்களை எதிர்க்குதுன்னு நீங்க சொல்றீங்க. பாஜகவோட நேரடி தொடர்புல நீங்க போய் இருக்கிறீங்கிறது ஊடகங்கள் செய்தி எழுதுது. அதை என்னைக்காச்சும் நீங்க மறுத்து பேசியிருக்கீங்களா? எந்த இடத்திலும் ஆரிய சனாதன சங்கிகளோடு நாங்கள் கூட்டணியே வைக்க மாட்டோம், எதிர்த்து நிற்போம். இந்த கேள்வியை இப்போ உங்களுக்கு உழுவுற அடிக்கு எதிராக நீங்க தானே வீங்கி அழுகணும். நீங்க தானே, உங்களுக்கு இது வந்து பொலிட்டிக்கல் மைல்ஸ்டோன். இது நீங்க இப்ப பொதுமக்கள்கிட்ட நீதி கேட்டு போயிருக்கணும்ல. ஒரு வெறும் படைப்பு சுதந்திரத்துல இவங்க தலையிடுறாங்க, எங்கள் படத்தை வெளியிட விட மாட்டேங்கிறாங்க. பல நூறு கணக்கான மக்களுடைய உழைப்பில் உருவான படம் அது.
பல தமிழர்களுடைய பொருளாதாரம் அதுல இருக்குது. என்ன பழி வாங்குறதா சொல்லி அவங்கள பழியிடுறாங்கன்னு சொல்லி நீங்க பேசணும்ல. நீங்க எதிர்த்து பேசணும்ல, பிஜேபி எதிர்த்து. நீங்க அந்த துணிச்சல் உங்களுக்கு இல்லைல்ல, அதை பயப்படுறீங்கல்ல. அப்புறம் நீங்க வந்துட்டு அவங்க பாரு எங்களை அடக்குறாங்கன்னு சொல்றது அது என்ன முறை? அது நீங்க வீங்கி ஏந்திரிச்சு முட்டு அவங்கள முட்டுறீங்களா? எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் முட்டுவார, நேருக்கு நேரம் எதிர்ப்பாரு. இந்த களத்துல தத்துவ ரீதியா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து களத்தில் சமர் செய்து கொண்டிருப்பது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். பதறி போய் நிக்கிறாங்க. திமுக என்ன பண்ணுது? எதுக்குற மாதிரி நடிக்குது. ஆனா அவர்களோட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்குது. கள்ள உறவோட அவங்க இருக்கிறாங்க. என்ன வேலை? நாணயம், அதைத்தான் ஆதவர்ஜுனாவும் சொல்றாரு. நாணயம் வெளியிடுறதுக்கு, அவங்க அப்பாவோட நாணயத்தை வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங்கை வர வைப்பாங்க. அதே மாதிரி இவர்கள் எது ஒண்ணுனாலும் பிஜேபியை நாங்க தான் வீழ்த்துவோம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனா அங்க போய் டெல்லியில போய் சரண்டர் ஆயிடுவாங்க. எதிர்கட்சியா இருக்கிறப்ப கருப்பு பலூன் பறக்க விடுவாங்க. ஆளுங்கட்சியா வந்த உடனே வெள்ளக்குடையை பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. அதனால நேருக்கு நேர் சமர் செய்யற கட்சி நாம் தமிழர் கட்சி. அதன் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஒரு விஷயம் இதுல என்னன்னா, பாஜக அதிமுகவோட திமுகவோட கள்ள உறவுல இருக்கு, மறைமுகமா இருக்குன்னு. பாஜக நேரடியாக விஜய் அவர்களை எதிர்க்குதுங்கிறது தான் கருத்து. அப்போ நாம் தமிழரும் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறது. ஆனால் தாவேகா எதிர்க்கல. ஆனால் பாஜக அவங்களை அடக்கி ஆள நினைக்குது. அவங்களோட ஒற்று போகலை. அப்போ தாவேகாவுடன் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தால் ஒரு வலுவான இது அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. ஏன் இப்போ அந்த இடத்துல ஏன் ஒரு தயக்கம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அது 100% வாய்ப்பு இல்லை. அது கொள்கை முரணின் கூடாரமாக தாவேகா இருக்கு. தாவேகாவின் தலைவருக்கு தத்துவ புரிதல் இல்லாத ஒரு தலைமையாக நான் அந்த வார்த்தையை பயன்படுத்திடக்கூடாதுன்னு கவனமா இருக்கிறேன். அதனால வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க என்னைக்கு பெரியாருன்னு போய் நின்று நாங்க 60-70 வருஷம் உளுந்து கிடக்கிற சாக்கடையிலேருந்து இந்த அறிவு சமூகத்தை மீட்டெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப நீங்க மறுபடியும் கொள்கை குருட்டு வேலையை இந்த வேலையில கொண்டு போய் எங்களை தள்ளி விட பாக்க. எங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்களே. அப்ப தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு அப்ப சொல்றவன் பேச்சையாச்சும் கேட்கணும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறப்ப நல்ல ஆலோசகர்களை பக்கத்துல வச்சுக்கணும். உங்களை கொண்டு போய் கொலையில இழுத்து விடுற லாட்டரி சீட்டு மூலியமா தனக்கு வருமானத்தை வச்சிருந்தவனை கொண்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு அதை அவர் சொல்ற வழிகாட்டுதலின்படி நீங்க போய் நின்றுகிட்டு நீங்க பாதிக்கப்படுறது இல்லாம உங்களை நம்பி இருக்கிற இளைஞர்களுடைய வாழ்க்கையும் பாதிப்புக்கு உள்ளாக்கிடுவீங்களோங்கிற வழியும் வருத்தமும் எங்களுக்கு இருக்கு. அது அக்கறை தான். தாவேகாவினுடைய தொண்டர்கள் எங்களுக்கு எதிரானவர்கள் இல்லை. எங்களுக்கு அவங்க ஒன்றும் சில இடத்துல கருத்து முரண்கள்ல மோதிக்கொள்றமே ஒழிஞ்சு அவர்களையும் நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவர்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய இளைஞர்கள். அவர்கள் ஒரு மதிப்புமிக்க சக்தி. அவர்களையும் அறநெறியுடன் ஆரிய திராவிடத்திற்கு எதிரான போரை தொடங்க வேண்டிய காலச்சூழலில் நாங்க இருக்கிறோம். அந்த புரிதல் எங்களுக்கு இருக்கு. நீ போட்டு மண்டையை குழப்பி விட்டு அந்த ஒரு இளைஞர் பட்டாளத்தை அரசியல் படுத்த முடியாத, அரசியல் படுத்த தெரியாத ஒரு பரிதாபத்திற்குரிய தலைமையா சகோதரர் விஜய் இருக்கிறார். அதான் இங்க பிரச்சனை. அவருக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்சா தானே இவங்களை நெறிப்படுத்துவார். அவர் பரிதாபத்துக்குரியவர். அவருக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, அந்த திரை கவர்ச்சி. அந்த திரை கவர்ச்சி பத்தாது. அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு எம்ஜிஆர் திரைக்கவர்ச்சியை வச்சு அதிகாரத்துக்கு வந்தாருன்னு. இல்ல, தமிழ்நாட்டுல எவனுமே திரைமொழிக்காரன் வரல. எம்ஜிஆர் காங்கிரஸ் கட்சியில மக்கள் பணியாற்றி இருக்கிறாரு. எம்ஜிஆர் திராவிடர் கழகத்துல வேலை பார்த்திருக்கிறாரு. மரியாதைக்குரிய ஐயா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருந்திருக்கிறார். அவர் 2 குதிரையும் ஒன்னா ஓட்டினாரு. அரசியலையும் ஒரு பக்கம் பயன்படுத்தி கொண்டார், சினிமாவையும் தான் நேசிக்கிற தத்துவம் அண்ணாயிசம் வெல்வதற்காக அந்த திரையை பயன்படுத்தி கொண்டார் ஐயா எம்ஜிஆர். அப்படி வந்துதான் அந்த 20-30 வருஷம் வேலை செஞ்சு கருணாநிதிக்கு எதிராக வெடிச்சு வெளியில வரும்போது அவர் ஒரு தலைமையா ஒரு தலைவராக பரிணமிச்சு வெளியில வந்தாரு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? எம்ஜிஆரை தனக்கு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அவர் இந்த மக்களுக்கு ஆற்றிய பங்கு, அவர் எப்படி வளர்ந்தாருங்கிறது தெரியாம அவர் சினிமாவில இருந்து வந்துட்டாருன்னு நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க அவரோட வர்றீங்க. அது சாத்தியம். இன்னைக்கு அதே இடத்த அண்ணன் பேசும்போது இன்னைக்கு சினிமா என்ற ஊடகம் ரொம்ப முக்கியமானது. இப்போ உங்களெல்லாம் பேசி இது பண்ணணும்னா நாமளும் படத்தை போட வேண்டியது இருக்கு, நாமளும் பாடல்கள் பாட வேண்டியது இருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஒரு பாட்டை கூட அண்ணன் அவர்கள் பாடி காமிச்சாங்க. இந்த தேர்தலுக்காக தேர்தல் பாடல்களாக நாங்கள் தொடர்ச்சியாக
பல பாடல்களை இயக்கி கொண்டிருக்கிறோம். பாடல்கள் உங்களுக்காக போன தடவை வந்த வரப்போகுது மாற்றம் மாதிரி இந்த தடவை வந்து நிறைய பாடல்கள் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு 2 வரி பாடல்கள்லாம் பாடினாங்க. இன்னைக்கு அது பயங்கர ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அப்போ ஊடகத்தின் சினிமா அப்படின்னு ஒரு வலிமை இங்க ரொம்ப முக்கியத்துவமா இல்ல. நாம சினிமா அந்த அந்த சினிமாவை நாம புறந்தள்ளுற ஆள் கிடையாது. சினிமா ஒரு படைப்பு சுதந்திரம் உள்ள ஒரு அறம் சார்ந்த ஒரு கருத்து பேழை. அது அதை இந்த சமூகத்தின் மேம்பாட்டுக்கு நீங்க என்னவா பயன்படுத்துறீங்கிறது தான் இருக்கு. கடைசி விவசாயின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் திரையரங்கத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சா இல்லையாங்கிறது இல்ல. ஆனா அது சொல்லப்பட்ட கருத்து. அதே மாதிரி சமீபத்துல சல்லியர்கள்னு நம்ம தம்பி கிட்டு இயக்குன படம் வந்துச்சு. மிக அருமையான ஒரு படம். நீங்க அந்த மாதிரி படைப்புகளை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். நீங்க ஒண்ணுமே இல்லாம உங்க மேல இருக்கிற ஒரு கதாநாயக வழிபாடு, பிம்பம், ஒரு ஹீரோயிசம், அதெல்லாம் இந்த இனத்தை கொண்டு போய் நாங்க அப்படி விட்டுட்டு போயிட முடியாது. நீங்கள் அறம் சார்ந்த படைப்புகளை கொடுத்தால் உங்களை நாங்கள் கொண்டாடுவோம். நீங்க அறம் தவறி உங்களுடைய கதாநாயக வழிபாட்டிற்கு, உங்கள் ஹீரோயிசத்திற்கு நீங்க எடுத்தீங்கன்னா மக்கள் ஏற்கலாம். இந்த மண்ணை நேசிக்கிற நாங்கள் எப்படி ஏற்க முடியும்? எங்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கலாம், அடி பலமா விழுவும், ஏற்க முடியாது. நீங்க அதனால மறுபடியும் இந்த நாட்டை கொண்டு போய் ஒரு கொள்கை புரிதல் இல்லாத, இந்த மக்களை நேசிக்காத, இந்த மக்களுடைய வாழ்வியல் வழி தெரியாத, ஏங்க விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, அப்பாவிங்க அவரு, ஒண்ணுமே தெரியாது. தஞ்சாவூர்ல இருக்கிற பிரச்சனை தெரியுமா அவருக்கு? என் ஊரு தஞ்சாவூர். அதான் வந்தோடனே ஒரு ஊருக்கும் போனோன்னே படிக்கிற தஞ்சாவூர் என்றால் நெற்களஞ்சியமான தஞ்சாவூர், ஆறுகளாக அப்படியே ஓடுனுச்சு, அவ்வளோ வளங்கள் நிறைந்த தஞ்சாவூர், தஞ்சை கோபுரம் பாருங்கள் அப்படின்லாம் ஊருக்கு போய் ஊரோட புகழ்லாம் சொல்றாரு. எப்படி தெரியாதுங்கிறீங்க? அண்ணன் சசி அண்ணா அழகான ஒரு வார்த்தையை சொன்னீங்க. ஊருக்கு போய் படிக்கிறாருன்னு. நீங்க படிக்கிறாருன்னா எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கிறான்னு அர்த்தம். நாங்க எல்லா ஊர்களிலும் படிக்க மாட்டோம். எங்கள் மக்கள் படுகிற பாடை எடுத்து பேசுவோம். எங்கள் மக்கள் பட்டு இருக்கிற வழிகளை எடுத்து பேசுவோம். அதை நாங்க எழுதி வச்சு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் மக்களிலிருந்து வந்தவர்கள், மக்களுக்காக நின்றவர்கள், மக்களுக்காக நிற்கிற தலைவன் அண்ணன் சீமானால் வளர்த்தெடுக்கப்படுகிற வார்ப்பு நாங்கள். எங்களுக்கு அவருக்கு எழுதி கொடுத்தாதான் பேச தெரியும். தஞ்சாவூருக்கு வந்தாருன்னா எங்க ஊர்ல எத்தனை ஆறு ஓடுதுன்னு என்ன கேட்டீங்கன்னா சொல்லுவேன். 5 ஆறு ஓடுதும்பேன். எங்க ஊர்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். எங்க ஊர்ல மீத்தேன் ஈத்தேன் திட்டத்துக்கு, அந்த நாசகர திட்டம் இந்த மண்ணுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யாருன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா அடுத்த நொடி சொல்லுவேன். அந்த திட்டத்தை கான்ட்ராக்ட் எடுத்தவன் யாருன்னு, அந்த நிறுவனத்தின் பேர் என்ன, அந்த பன்னாட்டு நிறுவனத்தின் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லிடுவேன். தி கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் தனியார் பன்னாட்டு நிறுவனம் நான் சொல்லுவேன். நீங்க இந்த கேள்வியை சகோதரர் விஜய்கிட்ட கேட்டீங்கன்னா பதறிடுவாரு, ஜான திரும்பி பார்ப்பாரு. ஜான் இருந்தாதான் போச்சு, இல்லைன்னா தடுமாறிடுவார். நாங்க அப்படி இல்லை. இந்த இனத்தின் மக்கள், இந்த இனம் படுகிற வழி, இந்த இனம் பட்ட வேதனை, அது இந்த இன மக்கள் படுகிற அந்த அந்த என்ன சொல்றது, அந்த வழி தோய்ந்த வாழ்க்கையிலிருந்து ஏந்திரிச்சு வந்திருக்கிறவங்க நாங்க. எங்களுக்கு இந்த மக்கள் படுகிற பாடுகள் தான் தெரியுமே ஒழிஞ்சு, உங்களை மாதிரி அடுத்தவன் எழுதி கொடுக்கறத வச்சுட்டு வந்து நின்று லிப்ஸ் கொடுத்துட்டு பேசிட்டு நடிச்சுட்டு போக எங்களுக்கு தெரியாது. ஆனால் அது வெற்றி முக்கியம் இல்லை. இப்போ அவர் சொல்கிறோம், ஆனால் அவர்கிட்ட வந்து 30% வாக்குகள் இருக்குது. ஒரு டேட்டா, நான் வந்து அது வந்து பொய்யா உண்மையாங்கிறது அப்புறம் போய்க்கும். விஜய் அவர்கள் இந்த முறை வந்து 30%க்கு மேலே 1.5 கோடி வாக்குகள் வச்சிருக்கிறாரு. எங்கள்கிட்ட 1 கோடிக்கு மேலே தொண்டர்களே இருக்காங்க. அப்போ எங்களுக்கு வந்து குறைந்தது 30லேருந்து 35% வாக்குகள் இருக்குது. எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து அவங்க பேசுகிறாங்க. அப்போ வலிமையாக பண பலம் பொருந்தி, நீங்கள் சொன்ன மாதிரி லாட்ரி பணமாக இருக்கலாம், இல்லை ஒரு திரைத்துறையில் சம்பாதித்த பணமாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு முதலீடுகள் செய்து கொண்டு அரசியலை வெல்வோம் என்று ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இந்த பக்கம் வந்து என்டிஏ கூட்டணி, இந்த பக்கம் இந்தியா கூட்டணி வலுவாக நிற்கிறாங்க. இதை எல்லாம் உள்ளடக்கி நாம் தமிழர் கட்சி 4வது ஒரு கட்சியாக இந்த தேர்தலில் தனித்தே இந்த முறை சந்திக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பணம் பொருந்திய இந்த வேட்பாளருக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி 234 இடத்துலையும் வேட்பாளர் போடும். இவங்கெல்லாம் வந்து 100 இடத்துல நிறுத்துவாங்க. விஜய் அவர்கள் தனித்தின்னா ஒருவேளை 234 இடத்துலையும் நிற்கலாம். மித்த 2 கட்சிகளுமே யாருமே 234 தொகுதியில் ஒரே கட்சி வேட்பாளர்களை நிறுத்தலை. அவங்க ஒரு 50, 100, 180 இந்த மாதிரி தான் நிறுத்துவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி 234 இடத்துலையும் தன்னுடைய கட்சி சின்னமான
விவசாய சின்னத்தில் எல்லாரையும் நிறுத்துறாங்க இந்த முறை. ஆனால் இவர்களெல்லாம் தாண்டி பணபலம் மிக்க இவர்களெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி எப்படி பணத்தை செலவழித்து இந்த இடத்துல வந்து வெல்ல போகிறாங்க. ஏன்னா ஜூனியர் உடன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க, இந்த வாரம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வேட்பாளர்களும் வந்து சுணங்கிட்டாங்க, வேட்பாளரிடம் பணம் இல்லை, வேட்பாளர் தேர்தலை சந்திக்கிறக்கே கஷ்டமாக இருக்காங்க, இதுக்கிடையில் வந்து 21 மாநாடு, மக்களின் மாநாடு இருக்குது, இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாமல் வேட்பாளர் தடுமாறுறாங்க அப்படின்னு ஒரு கட்டுரையை அதில் எழுதியிருக்காங்க. அதுக்கு திரு செந்தில்நாதன் அவர்கள் ஒரு பதில் கூட சொல்லியிருந்தார். ஆனால் அது ஒரு பெரிய பேசு பொருளாக எல்லாரும் எடுத்து பேசுகிறாங்க. திருமுருகன் காந்தியாக இருக்கட்டும், ஐயா உதயகுமார், நம்ம கூடங்குளம் உதயகுமார் அவர்களோ, இவெல்லாம் பேசி இதை வந்து பாருங்கள் கட்சி இப்படி இருக்குன்னு எப்போதும் போல ஒரு இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எந்த காலத்துல நாம் தமிழர் கட்சி வெல்லும், நாம் தமிழர் கட்சி வெல்ல போகுது, நாம் தமிழர் கட்சி உறுதியா 8% வாக்குகளை பெற்றோன்னு எந்த ஊடகம் எங்களை இதுக்கு முன்னாடி அட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க? எல்லா காலத்திலையும் எங்களை இரட்டிப்பு செய்து தான் எழுதியிருக்கிறாங்க, எங்களை பகடி செய்து தான் இந்த பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டு இருக்குது. அப்படித்தான் இந்த கட்டுரையும் நாங்க பார்க்குறோம். இந்த கட்டுரை ஒன்றும் ரசம் இல்லாத கட்டுரை. நீங்க எங்க கட்சியில வேட்பாளருக்கு போட்டி போடுகிறாங்க. எங்க கட்சியில எங்களால வேட்பாளர்களை தேர்வு செய்ய முடியல. ஏன்னா தரமான அறம் சார்ந்த கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்கள் போட்டி போட்டு கொண்டு வந்து களத்துல நிக்கிறாங்க. அண்ணன் இந்த முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, அண்ணன் எனக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுங்க, நான் நிக்கிறேன், நான் நின்று திமுக அதிமுகவுக்கு எதிராக சமர் செஞ்சு இந்த முறை நான் வெற்றி பெற்றுக்கிட்டு வர்றேன்னு சொல்லி பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போட்டி போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. அதுல சரியான சமூக நீதி அடிப்படையில புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள், வீழ்த்தப்பட்ட சமூகங்கள், இதுவரை வாய்ப்பு மறுதளிக்கப்பட்ட சமூகங்களை எல்லாம் சமூக நீதி அடிப்படையில் களத்திற்கு அழைத்து வந்து கொண்டிருப்பவர் அண்ணன் சீமான் அவர்கள். பணம் இல்லைன்னு சொல்றது உண்மைதான். தேர்தலை சந்திக்க பணம் எதுக்கு? மக்களை நேர்மையாக சந்திக்க பணம் எதற்கு? எங்களுக்கு எங்களுடைய கால்களில் வலிமை இருக்கு, எங்களுடைய நாக்களும் எங்கள் நெஞ்சிலும் உறுதி இருக்கு, எங்கள் நாக்கில் சத்தியத்தை பேசுகிற துணிவு இருக்கு. மக்கள் மன்றத்துல போய் நிற்போம். எங்கள் வேட்பாளர்கள், எங்கள் கட்சிக்கு வேலை செய்கிற எங்கள் அண்ணன் தம்பி சொந்த காசை போட்டுட்டு சொந்தமா டீ குடிச்சிட்டு வந்து களத்துல நின்று வேலை பார்ப்பான். சீமான் என்கிற வரலாற்று தலைவன் இந்த மண்ணில் ஏற்படுத்தி இருக்கிற அதிர்வு எல்லாம் இந்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது. இது வேண்டுமென்றே எங்கள் மீது எங்களை தற்சோர்வு அடைய செய்வதற்கு இந்த மாதிரி பத்திரிகைகளை வைத்து எழுதுவதெல்லாம், நான் இந்த வேலையை செய்யும் இந்த பத்திரிகைகள், இதை பற்றி நாங்கள் ஒன்றும் பெருசாக கண்டிக்க வேண்டியதில்லை. வேட்பாளர்கள் போட்டி போட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே போட்டி போட்டவர்கள் எனக்கு வாய்ப்பை மீண்டும் கொடுங்கள் அண்ணா, இந்த காலத்தில் நான் வீழ்த்திடுவேன் அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி எங்களுக்கு மிகுந்த கவனமும் அனைவருக்குமான வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வும் எங்கள் கட்சிக்கும் எங்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இருப்பதால் நிறைய பேருக்கு நிதானத்தோட அறம் சார்ந்து அனைத்து சமூக மக்களையும் பிரதிநிதித்துவம் படுத்துகிற ஒரு வேட்பாளர் பட்டியலை தேர்வு செஞ்சு துப்பாக்கி மாதிரி அண்ணன் வச்சிருக்கிறார். தலைவர் பிரபாகரனுடைய தோட்டாவில் இருந்து வெளிவருகிற ஒரு துப்பாக்கியிலிருந்து வெளிவருகிற தோட்டாவிற்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதை போல ஒரு ஒரு வலிமையான வேட்பாளர்களை அண்ணன் அவர்கள் தேர்வு செய்து பட்டியல் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது ஆண்டாண்டு காலமாக எங்க மேல வைக்கப்படுகிற விமர்சனம் தான். பணம் இல்லைதான். பணம் பத்தி யார் கவலை பண்ணோம்? திமுக அதிமுக காரன் தான் பணம் இல்லையேன்னு தேர்தல் காலத்துல கவலைப்படணும். எங்களுக்கு பணம் ஒரு பொருட்டல்ல. நாங்கள் இனத்தின் மீட்சிக்காக களத்துல வெறிகொண்டு நிற்பவர்கள். எங்களுக்கு 3 வேளை உணவுல 2 வேளை மட்டும் உன்று விட்டு இனமீட்சிக்கான வேலையை நாங்க செய்வோம். அந்த நெஞ்சுறுதி, அந்த அறம் சார்ந்த இளைஞர் படையை அண்ணன் சீமான் தயார்படுத்தி வச்சிருக்கிறாரு உளவியலா. இவர்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் அண்ணன் சொன்னப்ப எங்களை நாலாவதா நீங்க இருக்கீங்க அப்படின்னாரு. அதெல்லாம் கிடையாது. முதன்மையா நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு. முதல் அணி நாம் தமிழர் கட்சி தான். இல்ல இன்னும் மற்றவையில தானே கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் வைக்கிற ஒரு சூழ்நிலையை தானே வைத்து கொண்டே இருக்கிறாங்க. அதான் இந்த ஊடகங்களுக்கு ஒரு அறம் சார்ந்த கேள்விய சீமானின் தம்பியா, கடைகோடி ஒரு விவசாய பெருநிலமான தஞ்சையிலிருந்து வந்த ஒரு விவசாயியின் மகனாக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எந்த காலத்துல எங்களை அங்கீகரிச்சிருக்கிறீங்க? சீமானெல்லாம் ஒரு ஆளா? அவரெல்லாம் தேர்தலில் நின்றுவாரான்னு போட்டவங்க தான். அப்புறம் தேர்தலில் நாங்க நின்ன உடனே வேட்பாளர்லாம் நிற்பாங்களா அப்படின்னு சொன்னவங்க தான். அதனால இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுன்னா, இது போன்ற செய்திகளை தான் இது வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு பார்த்துட்டு சோர்வடைஞ்சு போற பிள்ளைகள் நாங்க இல்லை.
எந்த காலத்திலையுமே ஊடகங்கள் எங்களை அங்கீகரிச்சது இல்லை, அங்கீகரிக்கவும் அங்கீகரிக்காது. ஏன்னா இனத்தின் உரிமைகளுக்காக பேசுகிற எந்த தேசிய இனத்தின் மகனையும் தனிப்பெரு நிறுவனங்களினுடைய தனிப்பெரு நிறுவன முதலாளிகளினுடைய கைப்பாவையாக இருக்கிற ஊடகங்கள், அரசின் கைப்பாவையாக இருக்கிற ஊடகங்கள் அறம் சார்ந்து பேசாது. இந்த ஊடகங்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம், பணம் இல்லாம நீங்க எப்படி ஜெயிப்பீங்க, எப்படி வாக்கு பெறுவீங்கன்னு கேட்குறீங்கல்ல. பணமே இல்லாம தானே 36 லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றோம். அதுவும் நாடாளுமன்ற தேர்தல், இந்தியாவின் பிரதமர் யாருன்னு தீர்மானிக்கிற தேர்தல் களம் அது. இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி கோல் வச்சுக்கிறார் என்டிஏ அலைன்ஸ். தெரிஞ்சு அப்பவும் எல்லாம் புது புது வேட்பாளர். ஆமா ஆமா, புது வேட்பாளர்கள், அன்றாடம் காட்சிகள், பஞ்ச பரதேசிகள், ஏழை எளிய விவசாயிகளுடைய பிள்ளைகள் நாங்கள் களத்துல நின்னோம். சார் உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், வலிமையான ஆட்கள் நாங்க. 234 தொகுதியில வேட்பாளர் போட்டார் அண்ணன், 234 வேட்பாளரும் களத்தில் நின்றோம், தேர்தலை சந்தித்தோம், நேர்மையாக தோற்றோம். எந்த இடத்துலயாச்சும் எந்த வேட்பாளராச்சும் இன்னொருத்த வண்டியில ஏறி போனதை நீங்க பார்த்துருக்கீங்களா? திமுக அதிமுக கடந்த காலத்துல இதெல்லாம் நடந்திருக்கு. பல பேர் நடந்திருக்கான். ஆனால் நீங்க யாரு காசு இல்லைன்னா வெல்ல முடியாதுன்னு சொல்றீங்களோ, எந்த வேட்பாளர்கள் பயப்படுறாங்கன்னு சொல்றீங்களோ, அந்த வேட்பாளர்கள் தான் வறுமையில் நின்ற போதும் தன் தலைவன் இட்ட கட்டளையை ஏற்றுக்கொண்டு கையில புள்ளைய வச்சுக்கிட்டு எங்க அக்கா தங்கச்சிங்க தேர்தல் காலத்துல வேட்பாளரா நின்று போவாங்க. எதிரிகளிடத்திலே சோரம் போகாமல், எதிரிகள் கொட்டி கொடுக்கிற பணத்திற்கு விலை போகாமல் களத்தை சந்தித்தோம், நேர்மையாக தோற்றோம். எங்களுக்கான தோல்வியா இல்ல அது. எங்கள் மக்கள் எங்களை அங்கீகரிக்கல, காலம் வரும்போது அங்கீகரிக்க போறாங்க. எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, உறுதியாக எங்களை அங்கீகரிப்பார்கள். நாடாளுமன்ற தேர்தல் களத்திலேயே, இந்தியாவினுடைய பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கிற தேர்தல் காலத்திலேயே எங்களுக்கு 36 லட்சம் வாக்குகளை கொடுத்து உலகத்தின் தமிழ் தேசிய திருநாட்டின் தலை சிறந்த கட்சியாக, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, ஒரு தனிப்பெருஞ்சின்னமான விவசாய சின்னத்தை பெறுகிற கட்சியாக எங்களை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் எங்கள் மக்கள். நாங்கள் உடனே வெற்றியை பெறுகிற கள வேலைக்கு நாங்கள் வரவில்லை. எங்களுக்கு புனித கனவு இருக்கிறது, எங்களுக்கு தேசம் கட்ட வேண்டிய கனவு இருக்கு. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வெறும் ஆட்சியை பிடிக்க நாங்க வந்திருக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அது இல்ல, எங்களுக்கு புனித கனவு இருக்கு. இன்னைக்கு எங்க காதுகளுக்குள்ள ரீங்காரமிட்டுக்கிட்டு இருக்கு. சொல்லுங்கோ சொல்லுங்கோ சீமான்ட்ட சொல்லுங்கோ, இந்த களத்தில் விட்டுட்டு போறோம், தொடர்ந்து முன்னெடுக்க சொல்லுங்கோ அப்படின்னு அண்ணன் சூசை சொன்ன அந்த மொழி எங்கள் காதுகளுக்குள் கேட்டுக்கிட்டு இருக்குது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வெறும் தேர்தல்ல நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, தேர்தல்ல தோத்த கட்சி மீண்டும் மீண்டும் களத்துல வந்து நிக்குது. களத்தில் அரசியல் கட்சியாக வலிமை பெற்றுக்கொண்டு நேற்று பெற்ற வாக்கை விட இன்று வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது என்றால், தெற்காசிய பிராந்தியத்தில் சீமானண்ணன் வழிநடத்துகிற நாம் தமிழர் கட்சி தான். இந்த கட்சி தான் வலிமையான மாற்றங்களை பெண்களுக்கு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது, கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. 33% இடஒதுக்கீட்டுக்கு நீங்கள் போராடி கொண்டிருக்கிற சமகாலத்தில் வெறும் 12 பேரை தான் நீங்க வேட்பாளராக நிறுத்துவீங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் 20 பெண்களை களத்தில் நிறுத்தி, சட்டமன்ற தேர்தலிலே 117 பெண்களை நீங்க நீங்க இதெல்லாம் உங்க கண்ணுக்கு வெற்றியாவே தெரியலையா? இது ஒரு வரலாற்று. இதுதான் நாங்கள் நிகழ்த்தி இருக்கிற மாபெரும் மாற்றம். நாங்கள் உறுதியா வெல்வோம். நாங்க வெல்லலைன்னா இப்ப யாருக்கு நட்டோம்? நாங்க தோத்துத்தான் போறோம். ஆனால் இந்த தத்துவம் நிலை கொள்ள போகுது பாருங்க. இன்னும் 50 ஆண்டு காலம் எங்களுக்கு பின்னாடி வரப்போகிற தமிழ் இளம் தலைமுறை எங்கள் தத்துவத்தை உள்வாங்கி கொண்டு இந்த நாட்டை வழிநடத்தும் அந்த சூழலை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன மாதிரி பிள்ளையெல்லாம் எங்க அண்ணனை முதலமைச்சர் ஆக்கிட்டு களத்துல வீரச்சாவை தழுவணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா என் தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் இருக்கும் போதே இந்த தத்துவம் வென்றணும், இந்த தத்துவம் வென்றணும். ஏன்னா ஒரு ஐடியாலஜி ஜெயிக்கணும்னா ஒரு ஐக்கான் வேணும். அந்த ஐக்கானாக எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் இருக்கிறார். உறுதியாக அவர் காலத்தில் இந்த தத்துவத்தை வெல்லச் செய்வோம். 2026 தேர்தல் களம் ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் அவர்கள் கூட்டாக நின்று களத்தை சந்திக்கிறார்கள். பங்காளிகளாக, கள்ள பங்காளிகளாக இந்த இருவரும் இசங்களுக்கு எதிராக தமிழ் தேசியம், சீமானிசம் எழுந்து நிற்கிறது. இந்த இருவரும் ஆரிய திராவிட திருட்டு கூட்டத்தை இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்துவோம். உறுதியாக நாம் தமிழர் கட்சி இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் அரியணை ஏறும். அன்னை தமிழ் அரியணை ஏறும். அண்ணன் சீமான் நாடாழ்வார். அருந்தமிழ் நேயர்களுக்காக இவ்வளவு நேரம் மிகுந்த சுவாரஸ்யமாகவும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாம் தர்க்க ரீதியாகவும் பதில் சொன்ன ஆர்வீர் நண்பர் தஞ்சை கரிகாலன் அவர்களுக்கு மிக்க நன்றி.
மிக்க நன்றிண்ணே. இந்த வரலாற்று சிறப்புக்கு மிக்க வாய்ப்பை கொடுத்த அருந்தமிழ் நேயர்களுக்கும் அருந்தமிழ் நிர்வாகத்திற்காகவும் நன்றி.